கூடுற கூட்டமெல்லாம் ஓட்டு இல்லைங்கிறது கமல்ஹாசன் சொல்கிறது 100% உண்மை. ஏன் ஐயா விஜயகாந்துக்கு கூட விஜயகாந்த் பரவலாக ரெயின்போ கொலிஷன் அமைச்சு காஸ்ட் எல்லா காஸ்ட்டுங்கிற அளவுக்கு வந்துட்டார். இந்த டிஃப்ரென்ஸ் அவர்கிட்ட இருக்காது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஆய்வு பண்ணி பார்த்தா திருமங்கலம் திருப்பரங்குன்றத்தில் 15% வாக்கு ஐயா விஜயகாந்த் எடுத்திருப்பார். தப்பு இல்லை. ஏன் அம்பாசமுத்திரத்தில் 2% ஓட்டு கிடச்சி? ஏன் கிள்ளியூரில் 1% ஓட்டு கிடச்சி? கிள்ளியூர்லையும் அம்பாசமுத்திலையும் 1-2 கிடைக்கக்கூடிய ஓட்டு திருப்பரங்குன்றத்திலும் திருமங்கலத்திலும் 15 ஞாபகம் போகுது. எல்லா இடமும் தான் விஜயகாந்த் கூட்டம் வருது. எங்கே தான் கிள்ளியூரில் 15% மீனவர்கள் இருக்காங்க, ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறாங்க. அவர் விஜய் வந்து கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்க்க வந்தார். கள்ளக்குறிச்சி தானே? ஆமாம் வந்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காலகட்டத்தில். அப்போ விக்கிரவாண்டியில் அது எதிரொலிக்குன்னு அவரே நம்பினார். விக்கிரவாண்டியில் போலிங் கூட்டிட்டு, திமுகவுக்கு போலிங் கூட்டிட்டு, நோட்டாவுக்கு போலிங் குறைஞ்சிடுச்சு. அப்போ இவரு கள்ளக்குறிச்சி சாராய் சாவுக்கு பார்க்க வந்தபோது இவரை பார்த்த கூட்டமோ, இவருக்கு 50,000 ஆன்லைன் மெம்பர் இருக்காங்க விக்கிரவாண்டியில்னு சொன்னதோ வேஸ்டாக போயிட்டா. சீமானே அதில் ஏமாந்தார. திருமங்கலத்தில் சில 100 ஓட்டு எடுத்த சரத்குமார் சில 1000 ஓட்டு எடுத்தாங்க திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும். இங்கே கூட்டம் எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் வந்து. சரத்குமாருக்கு வராத கூட்டமா? சரத்குமார் நாட்டாம சூரியவம்சம் ஆடியன்ஸை விஜய் படம் பார்த்துருக்குமா? நாட்டாம சூரியவம்சம் ஆடியன்ஸை விஜய் படம் பார்த்துருக்குமா? எந்த விஜய் படம் பார்த்துருக்கோம்? அனானப்பட்ட கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பறிச்சு அரிச்சு சாராய அவர்களை கல்வி தந்தை ஆக்கினார்னு தான் அங்கே சீமான் கேட்டாப்புல. இப்போ விஜய் விடுங்க, விஜய்க்கு காட்ஃபாதர், விஜய்க்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறவர் எம்ஜிஆர், அவரையே சீமான் தூக்கி போட்டு அடிச்சிட்டார. இது விஜய் காங்கிரஸ் கிட்ட ஒரு பல நிரூபிக்காத தன்னை காங்கிரஸ் வந்து சிஎம்மாக ஏற்றுக்கிடாதான்னு 50-50 சிஎம்மாக ஏற்றுக்கிடாதான்னு ஆசைப்படுறாரு. ராகுல் காந்திக்கும் சில ட்வீட்டுகளை கொடுக்குறாரு. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த அரசியல் திறனாய்வாளரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அருள்வர்மன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மிக்க நன்றி. அண்மையில் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல பேசுகிற போது விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா மாறாதான் ஒரு கேள்வி கேட்கும்போது எந்த கூட்டமும் ஓட்டா மாறாதுங்க, இதை நான் உணர்ந்திருக்கிறேன், இது எனக்கும் பொருந்தும் தம்பி விஜய்க்கும் பொருந்தும் அப்படிங்கிறாரு. இதை வழிமொழிகிறார் திரு சீமான். மற்றவர்களும் வழிமொழிகிறாங்க. ஆமா அண்ணன் சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. விஜயை அட்டாக் செய்வதற்கு திமுக கமலஹாசனை பிராக்சியா பயன்படுத்துகிறதா? கமலஹாசன் திமுக கூட்டணியில் இருக்காருங்க, அங்கே ராஜ்யசபா மெம்பராக இருக்காங்க. இதில் பிராக்சி என்னங்க இருக்கு? வெளிப்படையாக தானங்க அவர் சொல்றாரு. திமுகவின் வாய்ஸாக கமலஹாசன் இருக்கிறாரான்னு கேட்குறேன். கமலஹாசன் உண்மையை சொல்றாருங்க, உண்மையை சொல்றாருங்க கமலஹாசன். எங்க கமலஹாசனுக்கு வெள்ளூரில் பயங்கர கூட்டம் வந்து, எல்லா ஊர்லேயும் தான் கூட்டம் வந்து, எங்கே ஓட்டு கிடச்சி? தென் சென்னையிலும் ஸ்ரீபெரும்புலேயும் தான் ஓட்டு கிடச்சி. எங்கே அவர் தேவர்மானா நடித்தார். இன்னும் கமலஹாசனுக்கு எனக்கும் வில்லங்கம் ஓடுது. மைக்ரேட் ஆனவங்க தான் ஐஎன்ஏல சேர்ந்தாங்க. ஐயா கமலஹாசன் அவர்களே இங்கேருந்து 10 லட்சம் பேரை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அனுப்பி வச்சாருங்க. அதெல்லாம் அண்ட புழுகு, ஆகாச புழுகு. இதுதான் ஆதாரம் என்ன இருக்குது? அப்படியே அனுப்பி வச்சுருந்தாருன்னா ஒரு பத்திரிகையிலாவது ஒரு துண்டு செய்தி வந்திருக்கும். முத்துராமலிங்க தேவர் தலைமையில் இத்தனை பேர் ஐஎன்ஐக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள்னு வந்திருக்கும். அப்படி யாரும் ரெக்ரூட் பண்ணலை. கீழ்த்திசை நாடுகளில் மைக்ரேட் ஆகி இருந்தவங்க, உடல் உழைப்புகளுக்காக போனவங்க அங்கே வந்து ஐஎன்ஏல நேதாஜி வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. எல்லா ஜாதிகாரம் இருந்தாங்க. மருதுபாண்டியர் பரம்பரையை சேர்ந்தவங்க, மாடு கடத்தப்பட்டவங்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க. வரலாறு. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட பங்களிப்பும் இருக்குதானே? அவரும் அதுக்கு இந்திய தேசிய விடுதலை படைக்கு உதவி பண்ணவர் தானே. இந்த செய்தி தவறு.
ஓகே, இந்த குறிப்பிட்ட செய்தியை சொல்றீங்க. அங்கே மைக்ரேட் ஆனவங்க தான் ஐஎன்ஏல சேர்ந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. அதில் வள்ளியூர் சில நாடார்கள் தான் 90% வள்ளியூர் ஐஎன்ஏல இருந்தவங்க. அதெல்லாம் நாம் பேசி அது பெரிய வில்லங்கம் அடிக்கடி நடக்கும் அந்த வில்லங்கம். பட் நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்கனால நம்ம அதுக்குள்ளே தெளிவாக நிற்கிறோம். போற்றி பாடடி பண்ணே தேவர் காலடி மண்ணேன்னு படம் எடுத்தார். சரியான கள்ளம் ஓயின்பார், மரம் வேண்டாம் பார், எல்லாம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு மறவருக்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இப்படி சொன்னால் ஒரு மறவர் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவான். ஏன் நம்ம அண்ணன் தம்பி மாதிரி தானே, நம்ம உண்மையை சொல்லுவோம். அதனால் அவனுக்கு எதிராக நம்ம ஒன்றும் சொல்லலை, உண்மையை தான் நம்ம பேசுகிறோம். அதை கரெக்டாக கமல்ஹாசன் காட்டுவார். அதே மாதிரி பிரமலை கலரில் ஒரு விருமாண்டியில் ஒரு பிரமலை கலர் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குங்கெல்லாம் ரொம்ப பக்காவாக காட்டுப்பார். அப்படிப்பட்ட சிறந்த எக்ஸ்ட்ராடினரி கலைஞர் கமல்ஹாசன். அவர் எடுத்த 2 படமும் தேவர் மகன், விருமாண்டி. விருமாண்டி சண்டியருங்கிற பேர்லேயே வந்தால் இன்னும் நேட்டிவிட்டியோட நல்லா இருக்கும். ஒரு நல்ல கலைப்படைப்பை ஐயா கிருஷ்ணசாமி உள்ள புகுந்து இது பண்ணி விட்டுட்டாரு. ஓகே, நம்ம அதை எதிர்பார்த்தோம் கலைப்படைப்புங்கிறதுல. ஸோ இவ்வளவு பண்ணின கமல்ஹாசனுக்கு கூட்டம் வந்தாலும் முதுகுளத்தூரில் 1% ஓட்டு, உசிலம்பட்டியில் 1% ஓட்டு, ஆண்டிப்பட்டியில் 1% ஓட்டு, மேலூரில் முத்தரையர் அம்பலமும் கள்ளர் அம்பலமும் இருக்கக்கூடிய ஊர் மேலூர், முத்தரையரா கள்ளரானே அரசியல் நடக்கக்கூடிய ஊர், அங்கே 1% ஓட்டு. அப்போ தென்சென்னையில் டி நகர் மயிலாப்பூரில் 15% ஓட்டு. கூட்டம் எல்லா இடமும் தான் கூட்டம் எல்லா இடமும் தான் ரொம்ப ஒரு நகரப்பகுதி நகரமயமாக்கல், அதன் காரணமாக கூட விழுந்திருக்கலாம் இல்லையா ஐயா கமலஹாசனுக்கு? அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் பிராமின்ஸ் தான் கமல்ஹாசனுக்கு போட்டாங்க, லிங்குவிஸ்டிக் தான் போட்டாங்க. நான் கமல்ஹாசன் ஃபேமிலி மேலே மிக 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 உயர்ந்த மரியாதை கொண்டவன். நாட்டுக்காக தியாகம் செய்திய விரும் பலனும் அடையாதது சீனிவாச ஐயங்காருங்கிறத 1000 முறை பேசியிருப்பேன். அந்த ஐயங்காரோட சுதந்திர தியாகம் தான். இந்த மாதிரி பிரிட்டிஷ் கூட நல்லா வாழலாம், அப்படி இருந்தும் சுதந்திரத்துக்காக போடப்பட்டவங்க தான் பிராமின் கம்யூனிட்டி. மற்ற ஜாதிக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அந்த உயர்வையும் கொடுத்து தான் நான் பேசக்கூடியவன். குறிப்பாக அதில் சீனிவாச ஐயங்கார் அதற்கு பிறகு எந்த பலனும் அடையலை. அதுக்குள்ள அரசியல் காரணங்களும் 1000 இருக்குது. அதெல்லாம் நான் அந்த பெருமையை பேசக்கூடியவன் தான். பட் ஹிந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கமல்ஹாசன் பெரியாளாக வருவாருன்னு வாக்களித்தது பிராமண சமுதாயம் தான். ப்ளஸ் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில் ஸ்டேக்ஸ் இல்லாத நாயர், உருது முஸ்லீமு, மார்வாடி, ஒக்காலிகா போன்ற சமூகங்களும், சௌராஷ்டிரா, சாலியர், இவங்கெல்லாம் கொஞ்சம் கமல்ஹாசனுக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ கூடுற கூட்டமெல்லாம் ஓட்டு இல்லைங்கிறது கமல்ஹாசன் சொல்கிறது 100% உண்மை. ஏன் ஐயா விஜயகாந்துக்கு கூட விஜயகாந்த் பரவலாக ரெயின்போ கொலிஷன் அமைச்சு காஸ்ட் எல்லா காஸ்ட்டுங்கிற அளவுக்கு வந்துட்டார். இந்த டிஃப்ரென்ஸ் அவர்கிட்ட இருக்காது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஆய்வு பண்ணி பார்த்தா திருமங்கலம் திருப்பரங்குன்றத்தில் 15% வாக்கு ஐயா விஜயகாந்த் எடுத்திருப்பார். தப்பு இல்லை, நாயுடு சமூகம் தான் போட்டிருப்பாங்க. நம்மளே 77 ராமச்சந்திரன் நாயுடு மத்திய அமைச்சர் சிஎம் ஆகணும்னு சொன்னவங்க தான். நம்ம அதுக்குள்ளே வரல. நம்ம உணர்வு எப்படி இருக்குன்னு தான் சொல்கிறோமே தவிர பிராமணர்களே நாயுடுகளே குறைச்சி பேசணுங்கிறலாம் நமக்கு என்ன கிடையாது. அப்போ நீங்கள் திருமங்கலத்திலையும் திருப்பரங்குன்றத்திலையும் எம்ஜிஆர் மாதிரி நம்மளால் வந்துடுவான்னு தான் நாயுடுகள் ஓட்டு போட்டாங்க. ஏன் அம்பாசமுத்திரத்தில் 2% ஓட்டு கிடச்சி? ஏன் கிள்ளியூரில் 1% ஓட்டு கிடச்சி? கிள்ளியூர்லேயும் அம்பாசமுத்திலையும் 1-2ன்னு கிடைக்கக்கூடிய ஓட்டு திருப்பரங்குன்றத்திலும் திருமங்கலத்திலும் 15 ஏன் போகுது? எல்லா இடமும் தான் விஜயகாந்த் கூட்டம் வருது. எங்கே தான் கிள்ளியூரில் 15% மீனவர்கள் இருக்காங்க, ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறாங்க. உண்மை. அப்போ நீங்கள் கூட்டம் வரத்தான் செய்யுது. ஸோ கமலஹாசன் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறீங்க? கமலஹாசன் சொன்னது உண்மைதான். விஜய் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு கல்ட்டுன்னு ஆட்களை இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, விஜய்க்கே கூட்டம் வருது, ஓட்டு வருதுன்னா அவர் விஜய் கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்க்க வந்தார். ஆமாம், கள்ளக்குறிச்சி தானே? ஆமாம், வந்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காலகட்டத்தில். ஆமாம். அப்போ விக்கிரவாண்டியில் அது எதிரொலிக்குன்னு அவரே நம்பினார். விக்கிரவாண்டியில் போலிங் கூடிட்டு, திமுகவுக்கு போலிங் கூடிட்டு, நோட்டாவுக்கு போலிங் குறைஞ்சிடுச்சு. அப்போ இவரு கள்ளக்குறிச்சி சாராய் சாவுக்கு பார்க்க வந்தபோது இவரை பார்த்த கூட்டமோ, இவருக்கு 50,000 ஆன்லைன் மெம்பர் இருக்காங்க விக்கிரவாண்டிலன்னு சொன்னதோ வேஸ்டாக போயிட்டா. சீமானே அதில் ஏமாந்தார. அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருமாங்கிற பாணிக்கு பேசினார்ல. தம்பிக்கு என்ன ஓட்டு இருந்து? 20% ஓட்டு இருக்குன்னு ஜான் அரங்கசாமி காலையிலேருந்து சாயங்காலம் வர இவர் விஜய்கிட்ட வாங்கின கோடிகளுக்காக சீமான்ட்ட பேசிக்கிட்டே இருப்பார்.
நம்ம தான் சொன்னேன் போலரைசேஷன் வரும், பலம் நிரூபிக்காத ஒருத்தனுக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு சொன்னோம். விஜய் என்னாச்சு? விஜய் ஒன்றுமில்லைன்னு தானே விக்ரவாண்டி நிரூபிச்சு. சரி, இப்போ விஜய் தரப்பு அந்த இடும்பவனம் கார்த்திக், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஈரோடு கிழக்கை பற்றி ஒரு தம்பி அடித்து நொறுக்குவான் நிர்மலன் கார்த்திக், அதை நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. தனக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு விஜய் மோடியை போய் பார்த்தாரா? என்ன பாதிப்பு ஜெயலலிதாவுக்கு வந்துட்டு கூட 6% ஓட்டு கூட எடுத்தாங்களே. ஸோ ஓட்டுங்கிறது இஷ்யூ பேஸ்டு, பிரச்சனைகளின் மையமா வச்சு தான் ஓட்டு. இன்னைக்கு எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க சார். திமுக முக்கிய எல்லாரும் பதில் சொல்றாங்க சார். அதுக்கு என்ன 26ல தேர்தல் ஆணையம் சொன்னாதானே ஓட்டு, பதில் சொன்னா ஓட்டா? நடத்தினது கரூர்ல நடத்தினது, செந்தில் பாலாஜி நடத்தினதுக்கு காரணமே விஜய் தான்றாங்க. அது 1000 கிளைம் பண்ணலாங்க. சரத்குமாரும் எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு எனக்கு நாடியில் வெட்டு இருக்குன்னு திருமங்கலத்தில் போய் நின்னாரு. கூட்டமாக வந்தது. இந்து முன்னணியில் மதுசூதன பெருமாள் ஐயா தாழ்நீ நாடார் கூட இருந்தவன், அவன் இதே கருத்தை தான் முன் வச்சான். கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளில் ஓடோடி வரும் அரசியல் கட்சிகள் இந்து பிரச்சனைகளில் மௌனம் வேணும்னு, இந்துக்களுக்கு பிரச்சனைகளில் அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்தலைன்னு சொன்னான். 1000 ஓட்டுக்கு மேலே எடுத்துட்டாப்புல. எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு எனக்கு நாடியில் வெட்டுன்னு சரத்னு ராதிகாவுக்கும் பயங்கர கூட்டம். சேதுராமனே சொன்னார், ரவி அது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கூட்டம் வரும்பா, அவங்கள பார்க்குறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஓட்டு இஷ்யூ பேஸ்டு, ஓட்டு வராதுன்னு சொன்னார். அதே மாதிரி சில 100 ஓட்டுகள் தான் எடுத்தாப்புல. இல்லை அவரையும் விஜயும் ஒப்பிடுறீங்களா நீங்கள்? அவரையும் வந்து நீங்க ஒரு மேல இருக்கிறார், அதுக்கெல்லாம் மெகா ஸ்டார் சார். அதுக்கு ஓட்டு கிடையாதுங்கிறேன், இஷ்யூக்கு தான் ஓட்டுங்கிறேன். இந்து முன்னணி 1000 ஓட்டு எடுத்த இடத்துல சரத்குமார் மதுசூதன பெருமாளையும் சரத்குமாரையும் ஒப்பிடுறியா? மதுசூதன பெருமாள் ஒரு இந்து ஆக்டிவிட்டிஸ்ட், ஐயா கூட தெளிவாக நின்ன ஒரு தம்பி. அவர் கன்னியாகுமரியிலேருந்து வந்து பறக்கக்காரரு இங்கே திருமங்கலத்தில் ஒரு கேண்டிடேட் போடுறாரு. அந்த கேண்டிடேட் 1000 ஓட்டு எடுக்கிறாப்புல. சித்திக்கு இணையா எல்லா வீட்டிலையும் போனவங்கள்லாம் சித்தி, அதுக்கு இணையா அந்த சீரியலில் சித்தி ரீச் ஆனதுக்கு விஜய் இணையா? இணை கிடையாது. அதுக்கு சித்திக்கு இணை கூட விஜய் இணை கிடையாது. சித்தியும் ராதிகாவும் பயங்கரமாக பிரச்சாரத்துக்கு போனாங்க. மக்கள் ஓடி ஓடி வந்து பார்த்தாங்க, மிகுந்த மகிழ்ச்சியில் குதிச்சாங்க மக்கள். என்ன ஓட்டு வந்து சில 100 ஓட்டு. நான் எலெக்ஷன் முன்னே சொன்னேன், கண்டஸ்டிங் திருமங்கலம் டேஸ்டிங் சைனடுன்னு நான் சொன்னேன் சரத்குமார்கிட்ட. அப்போ அதே சரத்குமாருக்கு 40,000 ஓட்டு கருநாராஜன் திருநெல்வேலியில் எடுத்தார. இப்போ நான் எல்லாமே நான் சொல்லக்கூடிய அந்த இதை போட்டு பார்க்கும்போது அந்த புள்ளி உங்களுக்கு கரெக்டாக வருதா? திருமங்கலத்தில் சில 100 ஓட்டு எடுத்தவர், அதற்கு பிறகும் திருநெல்வேலியில் 40,000 ஓட்டு கருநாராஜன் எடுத்தார். கருநாராஜன் 40,000 ஓட்டு எடுத்தார். இன்னொரு பையன் ஒரு கராத்தேங்கிற ஆஃபீஸில் வருவான், கராத்தே சம்பத்தா ஒரு பையன், அவன் வந்து 26,000 ஓட்டு எடுத்தான். தூத்துக்குடியில் 26,000 ஓட்டு எடுத்தான். அப்போ திருமங்கலத்தில் சில 100 ஓட்டு எடுத்த பெரிய பிரச்சாரம் கூட்டம் வந்து சில 100 எடுத்த இடத்துல அங்கே வந்து 25-40 வருதே. இல்லை அட்டாக்கை வந்து நீங்கள் சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் திரு சீமான் பாருங்களேன், நயன்தாரா வந்தால் கூட கூட்டம் வரும், இவங்க வந்தால் கூட கூட்டம் வரும் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு சித்தாந்தத்தை சினிமா கவர்ச்சியால் வீழ்த்த முடியாது, திராவிடங்கிறது ஒரு சித்தாந்தம், அதில் வீழ்த்தணும்னா இன்னொரு சித்தாந்தத்தை நம்ம முன்வைக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த வாதங்கள் வந்து சரியான வாதமா? விஜய் தன் பாப்புலாரிட்டியில் லாபம் பார்க்க வராரு. சிவாஜி மாதிரி ஒரு பச்சோந்தி. அவர் மதுரையில் அவரை பார்த்ததும் கூட்டம் கலைஞ்சதுமே இன்னொரு சிவாஜிங்கிறது தெளிவு. இதை தாண்டி மோசமாக இந்த பொன்ராஜி, ரங்கராஜ் பாண்டே, இவர் புதுச்சேரி சந்திரன் ராஜா க்ளீனாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் 300 ரூபா கொடுத்து ஆட்களை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு 200 ரூபா கொடுத்ததும் அவங்க திட்டிட்டு போகிறாங்க. நான் இதுக்கு ஏன் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, கூட்டம் ஓட்டு இல்லைங்கிறதுல தான் என்னோட கணிப்பு. இதுக்குள்ளே கூட நான் இவ்வளோ போயிருக்க மாட்டேன். கூட்டம் ஓட்டு இல்லைங்கிறது என்னோட கணிப்பு. எப்படி ஓட்டுங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன். திருமங்கலத்தில் சில 100 ஓட்டு எடுத்த சரத்குமார் சில 1000 ஓட்டு எடுத்தாங்க திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும். இங்கே கூட்டம் எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் வந்து. சரத்குமாருக்கு வராத கூட்டமா? சரத்குமார் நாட்டாம சூரியவம்சம் ஆடியன்ஸை விஜய் படம் பார்த்துருக்குமா? நாட்டாம சூரியவம்சம் ஆடியன்ஸை விஜய் படம் பார்த்துருக்குமா? எந்த விஜய் படம் பார்த்துருக்கோம்? எந்த விஜய் படங்க பார்த்துருக்கோம் மக்கள் ஆடியன்ஸை? சூரிய வம்சம் தான் இன்றைக்கும் ஆடியன்ஸில் மிஞ்சின படம், அல்லது படையப்பா இருக்கும். ரெண்டும் தான், 2ல் 1 தான். விஜய் படம்லாம் அந்த ஆடியன்ஸ் கிட்ட நின்றுருக்குமா?
சூரியவம்சம் டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் பார்த்த சரத்குமார் சில நூறு ஓட்டுகள். ஓகே, அப்போ அவர் டைரக்டா அட்டாக் பண்றாரு இல்லையா, தம்பி ஒரு சினிமா கவர்ச்சியால ஒரு சித்தாந்தத்தை வீழ்த்த முடியாதுன்னு சொல்றாரு இல்லையா, அந்த அட்டாக்கும் அந்த பேச்சு வந்து எடுபடுமான்னு கேட்குறேன். இப்போ அண்மையில் அவர் பேசின சீமானுக்கு பெரிய லாபம், மிகப்பெரிய லாபம். விஜய் கம்பேரிசன் தான் நாம் தமிழர் எல்லா இடமும் பண்றாப்புல. நாம் தமிழர் டெய்லி 5 ஊரில் கொள்கை விளக்க கூட்டம் போடுறாங்க. பத்திரிகாரங்கிட்ட காதில் பூசுத்ததுக்கு 1000 கூட்டம் போடுவான்னாப்புல தாவேக்கா. எத்தனை கூட்டம் போட்டிருக்காங்க? எத்தனை வார வாரம் பிரச்சார பயணம் மேற்கொள்றாரு அவருடைய தலைவர். எங்க அவரு பிரச்சாரம் பண்றாருங்க. ஓகே, பார்ட்டி ஃபங்க்ஷன் ஆகுதா? ஃபங்க்ஷன் ஆகலையா? எங்க 1000 கூட்டம் போடுவோம்னு சொன்னவங்க ஒரு கூட்டம் கூட போட்ட மாதிரி இல்லையே. நாம் தமிழர் டெய்லி 5 கூட்டம் போடுறாங்க. இடும்பாவனம் கார்த்திகா, அபுபக்கர் எல்லாரும் பேசுறாங்க. முன்ன விட 2-3 மடங்கு கூட்டம் வருது. சமூக வலைத்தளங்கள்லாம் அதுக்கு முன்ன விட 3 மடங்கு வியூவர்ஸ் பார்க்குறாங்க. இப்போ திருவொற்றியூரில் ஒரு போராட்டம்னாலும் அந்த நாம் தமிழர் நிர்வாகி வெளுத்து வாங்குறாரு விஜய. எல்லா கூட்டங்கள்லையும் வெளுத்து வாங்குறாங்க விஜய. ஸோ விஜயை வந்து அவங்க ஒரு பெரிய பொருட்டாக நினைக்காம இறங்கி அடித்து நத்திங்கன்னு அடிக்கிறாங்க. விஜயை பற்றி பேசுனா ஓட்டு வந்துடாது, ஓட்டு வராமல் போயிடும், மக்கள் தப்பாக நினைப்பாங்கலாம் நினைக்கல, அடின்ற தகர்த்து பெயர் தேடுன்னு எடுக்கிறாங்க. ஆனானப்பட்ட கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பறிச்சு அடிச்சு சாரையவர்களை கல்வி தந்தை ஆக்கினார்னு தான் அங்கே சீமான் கேட்டாப்புல. இப்போ விஜய் விடுங்க, விஜய்க்கு காட்ஃபாதர், விஜய்க்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறவர் எம்ஜிஆர், அவரையே சீமான் தூக்கி போட்டு அடிச்சிட்டார. அவர் ஏழை மக்கள் டாக்டராக அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டாரு, சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கிட்டாரு, தமிழர் உரிமையை முல்லை பெரியாரில் விட்டு கொடுத்துட்டாரு, தென் தமிழை காலி பண்ணிட்டாருன்னு அடித்து நொறுக்கிட்டார. இல்லை, ஆனால் இன்னொரு சார்ஜ் இப்போ ரீசெண்டாக வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதோட நான் நிறைவு பெற விரும்புகிறேன். காங்கிரஸுக்கிட்டையும் அதிமுக கிட்டையும் பொட்டி வாங்கிட்டாரா விஜய்? எங்கனே வந்து கேட்டுட்டே இருக்கீங்க, திமுக பொட்டி வாங்கிட்டீங்களான்னு, அங்கே போய் கேளுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன விதமான வாதம் இது? விஜய் காங்கிரஸ் கிட்ட ஒரு பல நிரூபிக்காத தன்னை காங்கிரஸ் வந்து சிஎம்மாக ஏற்றுக்கிடாதான்னு 50-50 சிஎம்மாக ஏற்றுக்கிடாதான்னு ஆசைப்படுறாரு. ராகுல் காந்திக்கும் சில ட்விட்டுகளை கொடுக்குறாரு. அதே மாதிரி பல நிரூபிக்காத நம்மளை ஏடிஎம்கே கொஞ்சம் அதிக சீட்டு தந்துடாதான்னு ஆசைப்படுறாரு. இதைத்தான் சீமான் கிண்டல் பண்ணுறாரு. நீங்கள் வியாபார அரசியல் பண்ணுறீங்க, அந்த வியாபார அரசியலுக்கு காங்கிரஸை பற்றி நீங்கள் விமர்சனம் வைக்கிறதில்ல, அதைத்தான் கேட்குறாரு. முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொல்லியே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவர் எதுக்குங்க அதிமுக கிட்ட போய் சீட்டு வாங்கணும்? எங்க இந்திரா காந்தி சஞ்சூரிட்டே தாங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க, அவங்க கிரியை தாங்க ஆதரித்து ஜெயிக்க வச்சாங்க. அரசியல்வாதி பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? அரசியல்வாதி பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? விஜய் திமுகவிலிருந்து உதயம் தேட்டருக்கு எதிராக உள்ள லேண்டுக்கு பல மடங்கு பெருமான லேண்டை கலைஞர்கிட்ட குழாய் அடித்து வாங்கிட்டாங்க. அவங்க திமுகவுக்கு எதிராக ஒரு சத்யம் தேட்டர் பட விவகாரத்துக்கு ஜெயலலிதாவுக்கு அணில் போல உதவுனாங்க. தலைவா பட விவகாரத்துக்கு மோடிக்கிட்ட போய் காத்து கடந்து பார்த்தாங்க. ராய்சபாவுக்கு வந்து ராகுலை போய் பார்த்தாங்க. இவங்கெல்லாம் சொல்கிறத நம்ம அப்படி ஸ்பேஸ் வேல்யூ எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை டிடிவி தினகரனை என்டிஏ கொண்டு வரக்கு தான் பார்த்தாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? அவர் சொல்கிற மாதிரி வெகுஜன மக்கள் அப்படி தாங்க நம்புறாங்க. நீங்கள் தான் விளக்கம் சொல்லணும். வெகுஜன மக்கள் நம்பிக்கை வேற. ஒரு அரசியல்வாதி எந்த இடத்துக்குள்ள அவன் வழுக்கிறான் நழுவுறாங்கிறத நம்ம பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லக்கூடிய நீங்கள் சிரஞ்சீவி இப்படி சொல்லும்போது மாமனாரையே கவுத்து துரோகம் பண்ணவர் சந்திரபாபு நாயுடுன்னு சொன்னார். குறைஞ்சபட்சம் நீங்கள் சசிகலா காலில் விழுந்து காலை வாரி விட்ட ஒரு எடப்பாடின்னு சொல்லியிருப்பீங்கன்னா நான் நம்பிட்டு போயிடுவேன். இப்போ சீமான் அடிக்கிறாருல்ல எடப்பாடிக்கிட்ட, தேவர் பேர் ஏர்போர்ட்டு வேணும்னு உன் அரசியலை அடித்து தகர்க்கிறேன்டா, மாஸ்டர் ஸ்ட்ரோக் பாண்டியன் நெடுஞ்செழியன் பேர் வைக்கணும்னு நாடார் தேவேந்திரகுல வேளாளர் முத்தரையர் யாதவர் மத்தியில் எடப்பாடியை காலி பண்ணி ஏறுறாருல, துக்ளக்கில் எழுதணும், தினமணியில் அது தலையங்கமாக எழுதணும், சமூக ஒற்றுமைக்காக சீமான் நிற்கிறாருன்னு. தென் அவர் ஏர்போர்ட்டுக்கு பேருன்னு சொல்லும்போது பாண்டியன் நெடுஞ்செழியனுங்கிறாரு. பாரதத்தினான்னு சொல்லும்போது பாரதியாரையும் வள்ளல இது வாவு சிதம்பரம் பிள்ளையும் பேசுகிறாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி அரசியலை அடித்து சீமான் ஏறுறாரு, எடப்பாடிக்கு அரசியல் அடித்து சீமான் ஏறுறாரு. அப்போ நீங்கள் வந்து எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு சொல்லிட்டாலே எடப்பாடி அரசியல் விழுந்துரும்னு எப்படி சொல்ல முடியும்?
அவர் சொல்லல சார், மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு சார். எதிர்க்கட்சி இடத்தை எடப்பாடி இழந்து வருகிறார், அதை பிடித்து வருகிறார் விஜய்னு மாணிக்கம் தாக்கூர் எம்பி சொல்றாரு சார். மாணிக்கம் தாக்கூர் சொல்லிட்டாலும் அது ஒன்றும் பெரிய இது இல்லை. காங்கிரஸ் எதிர்க்கட்சி திமுக கூட்டணி கட்சி சொல்லுது சார். அதனால அது ஒன்று உண்மை ஆயிராது. 26 தேர்தல் முடிவு தான். என்னொன்று சீமான் ஏறி வர்றாருங்கிறது கூட மாணிக்கம் தாகூருக்கு பொறாமையாக இருக்கலாம். முத்துராமலிங்க தேவரத்தில் கூட அடித்து தூக்கிட்டார சீமான்கிறது கூட மாணிக்கம் தாகூர் பொறுக்க முடியாமல் ஏதாவது சொல்லியிருக்கலாம். பல காரணங்கள் இருக்கலாம் மாணிக்கம் தாகூர் சொல்கிறதுக்கு. மாணிக்கம் தாகூர் என்ன காங்கிரஸ் தனிச்சிருக்கும் டெபாசிட்டாக வாங்கினாரு மாணிக்கம் தாகூர்? ஒன்றும் இல்லைல்ல. திமுக கூட்டணியில் தானே அவர் எம்பி ஆயிருக்கிறாரு. அவர் திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய ரொம்ப நெக் டு நெக் தான் வாங்குறாரு அந்த தம்பி. இந்த தேமுதிக போட்டி போட்டு திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய எடப்பாடியை வீக்கன் பண்ணது கூட சொல்லியிருக்கலாம். பட் ரிசல்ட் என்ன? இப்போ சீமான் 8.2 எடுத்திருக்கிறார். இது தேர்தல் ஆணைய புள்ளி விவரம். இதை மாணிக்க தாகூர் என்னைக்காவது சொல்லியிருப்பாரா? புறமையில புழுங்கக்கூடிய மாணிக்க தாகூர். அப்போ இது ரிசல்ட் வந்தால் தான் விஜய்க்கு பலம் என்னன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ 0% தான். சசிகலா, தீபா ஜெயக்குமார் மாதிரி இப்போ 0% தான். நீ வைக்கிறதெல்லாம் கிளைம், யார் வச்சாலும் அது கிளைம் தான். 25% to 30 வந்துடும். அதெல்லாம் கிளைம் தான். அதெல்லாம் கிளைம் தான். அந்த கிளைம் வந்து ஏட்டுச்சோரக்கா, கறிக்கு உதவாது. நீ தேர்தல் ஆணையம் நிரூபிக்க தான் உண்மை. அது என்னோட கணிப்பு, எனக்குன்னு தெரியும். எல்லாம் அசிங்கப்படுவான். மாணிக் தாகூர் முகத்திலையும் கறி பூசப்படும். மாணிக்க தாகூர் முகத்திலையும் பெருசா கறி பூசப்படும். ரவீந்திரன் துரைசாமி 8% சீமான் வருவான்னு சொல்லி அடிச்ச மாதிரி சொல்லி அடிச்சாங்கிறத மாணிக்க தாகூரே உணர்வார். பலவிதமான கருத்துக்களை ரொம்ப யதார்த்தமா வெளிப்படையா பேசுனீங்க. மிக்க நன்றி உங்க வருகைக்கு. நன்றி நண்பர்களை, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.